ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா பனானா கேக்குங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய பனானாவாக இருந்தால் 3 நம்பருங்க. நான் சின்ன பனானா எடுத்துருக்கனால 6 பனானா எடுத்திருக்கேன். அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆயில் வந்து ஒரு 1/2 கப்பு அதையும் இதோட ஆட் பண்ணியாச்சு. பட்டரும் ஒரு 1/2 கப்புங்க, அதுவும் இதோட ஆட் பண்ணியாச்சு. சுகர் வந்து இதில் 1 கப்புங்க, அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதாங்க பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 3 முட்டைங்க, 3 முட்டை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் அந்த கலவையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேங்க. 3 முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, அதையும் ஊற்றியாச்சு. ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்சியில் அரைச்ச கலவையை நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட 2 கப் மைதா மாவும், ஒரு சிட்டிகை உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். எல்லாம் நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, சலிச்சு. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. நல்லா எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு இப்படி நான் கொஞ்சம் அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா பால் தேவையில்லைங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தாங்க பால் ஊற்றுனேன், இந்த அளவே போதும் எனக்கு. நான் ஆட் பண்ண மெஷர்மெண்ட்டே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு 20 நம்பர் வால்நட் எடுத்து வச்சுருக்கேன். வால்நட் ஆட் பண்ணால் இதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். சப்போஸ் இது இல்லாமையும் பண்ணலாம் ப்ளைனில். இப்போ நான் வால்நட் இருந்தது, நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 20 நம்பர்ஸ். அது இந்த கேக்குக்கு இன்னும் கொஞ்சம் வால்நட் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து மாவு வந்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ கலந்த மாவை வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் கேக் ரெடி ஆகிடுங்க. சப்போஸ் ஓவன் இல்லாதவங்க குக்கரில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க 30 மினிட்ஸு. இந்த மாவை நான் பேக் பண்ண 2 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆஃப் இருந்தால் போதுங்க, ரொம்ப நிறைய இருக்க வேண்டாம். ஏன்னா அது வெந்து புஃபி வரும்போது ஃபுல்லாகிடுங்க. அதனால் மாவு ஆஃப் இது இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டாச்சு. பேட்டர் ரெடிங்க. நான் இப்போ இதை பேக் பண்ண போகிறேங்க. நான் ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேங்க. 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா குக்கரில் வந்து கொஞ்சம் மண், அப்படி இல்லைன்னா சால்ட்டு, கல் உப்பு இருக்குல்லங்க, அதை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அது மேலே வச்சு ஒரு 30 மினிட்ஸு விசில் அந்த கேஸ்கெட்லாம் போடாமல் ஒரு 30 to 30 மினிட்ஸ் வச்சு நல்லா பேக் பண்ணி சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். உடனே எடுக்கக்கூடாதுங்க. ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் கேக்கை வந்து தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பாருங்கள், இதில் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் வேணுன்னா சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், சாக்லேட் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணாமல் ப்ளைனாக பனானா கேக் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி பார்க்குறேன். இதை வேணால் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் a nice day.